வணக்கம். சில வாரங்களாக நம்ம சென்னையுடைய வரலாறு எப்படி திரைப்படத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். முதல்ல அழகிய மிதிலை நகரினிலே பார்த்தோம். அதற்கு பிறகு மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் பி 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 அப்படிங்கிற பாட்டு கலாட்டா கல்யாணம் அப்படின்னு 1968 வருடம் வந்த அந்த திரைப்படத்தில் ஃபீச்சரான அந்த பாட்டு. இதுக்கும் சென்னையோடைய வரலாறுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு தானே இனி எபிசோட். வாங்க அதை பாருங்க. ஆயிரத்தி 1968 வருடம் வெளியானது கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற படம். உலகத்திலேயே கதைகள்னு எடுத்துக்கொண்டோன்னா 5 6 தீம் தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய தீம், ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ ஏராளமான பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு இவர்கள் எப்படி திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பது தான். உதாரணத்துக்கு ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், ஜேன் ஆஸ்டன், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இன்ஃபேக்ட் ஜேன் ஆஸ்டனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே தீமை வச்சு அவங்க 4 கதைகள் எழுதிட்டாங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்பது 3 பெண்களை வச்சு, அடுத்தது ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படிங்கிறது 5 பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு, அதற்கு பிறகு எம்மா, அதாவது திருமணம் எல்லாருக்கும் செய்து வைத்து தானும் எப்படி திருமணம் செய்து கொண்டார் எப்படி என்பதற்காக ஒரு தீம். இப்படி ஒரே தீமை வைத்துக்கொண்டு நார்த்தாங்கர், ஹாபே இந்த மாதிரி கதைகள் எல்லாம் எழுதி ஒரு பெரிய எழுத்தாளராக போய்விட்டார். அதே போல் கலாட்டா கல்யாணமும் அந்த மாதிரி ஒரு தீம் தான். ஒரு தகப்பன், அவருக்கு 4 பெண்கள், அவர்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது. திடீரென்று ஒரு இளைஞன் வருகிறார், 2வது பெண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தகப்பன், அதாவது தங்கவேலு, ஒரு கண்டிஷன் வைக்கிறார். எல்லா பெண்களுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் செஞ்சு முடிக்க வேண்டும், நீ தான் அதை செய்ய வேண்டும் என்று. அந்த இளைஞன் சிவாஜி கணேசன் அவர்கள், அந்த பெண் ஜெயலலிதா. இவர்கள் 2 பெயர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய தங்கை, அக்கா அவர்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் செய்து வைக்கிறார் என்பதுதான் ஒரு ரயட்டஸ் காமெடி. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் அந்த தங்கவேலு ஒன்றுமே பண்ணாமல் எப்படி அந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்து வைக்கிறார் என்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதுவும் சிவாஜி எப்படியெல்லாம் தவிப்பார் என்பதையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். சரி, இந்த படத்துக்கும் சென்னையுடைய வரலாறுக்கும் என்ன தொடர்பு? இதில் ஒரு முக்கியமான கட்டம், எல்லாரும் அந்த திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போய்விடுகிறது. அப்பொழுது இந்த 4 இளைஞர்களும் அந்த 4 பெண்களும், அதாவது இந்த 4 ஜோடிகளும் ஒரு பிக்னிக்கு போகிறார்கள். எந்த இடத்திற்கு போகிறார்கள் என்று பார்த்தோமானால், இந்தியா இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேட் ஃபேர் நடந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே வருது தான் இந்த பாட்டு, எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். இது பூராவும் ஷூட்டான இடம் அந்த காலத்தில் சென்னையில் இருந்த ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர் கிரவுண்ட். ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் கிடையாது, முள்ளம் நடுவாக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த ஒரு ட்ரேட் ஃபேர் கிரவுண்ட். அது என்ன இடம் சார்? எந்த இடத்த பற்றி சொல்கிறீங்க நீங்கள்? அதுதான் சார் இப்போ இருக்கிற அண்ணா நகர். அண்ணா நகருக்கு முன்னாடி அந்த இடத்தில் இருந்தது ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர் கிரவுண்ட். 1968 வருடம் அந்த இடத்தில் முதல் முறையாக இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேர் என்று ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது. அது முடிவடைந்த உடனே அந்த இடத்தில் இந்த பாட்டு படம் பிடிக்கப்பட்டது. இந்த பாட்டில் என்னெல்லாம் காட்சிகள் அந்த ட்ரேட் ஃபேர்லேருந்து வருகின்றன, அதற்கு பிறகு அந்த சின்னங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பாட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். 1954க்கு பிறகு, அதாவது கர்மவீரர் காமராஜர் மெட்ராஸ் மாநிலம், இப்பொழுது தமிழ்நாடு, அதற்கு முதலமைச்சரான பிறகு இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் காமர்ஸில் ஒரு பெரிய இடத்தை பிடித்தது. அதற்கு காரணம், இந்த இடத்தில் ஏராளமான தொழிற்பேட்டைகளும் தொழிற்சாலைகளும் வர ஆரம்பித்தன. முதல் முறையாக இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக வந்தது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்படியெல்லாம் வந்த பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் என்பது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக மாறிவிட்டது. 1964 வருடம் மத்திய அரசு இந்தியாவில் ஒரு இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது. அப்பொழுது 2 நகரங்களுக்கு நடுவே போட்டி நடந்தது, எந்த இடத்தில் இந்த ட்ரேட் ஃபேரை நடத்த வேண்டும் என்று.
ஒன்று பெங்களூர். ஏன்னா அந்த காலத்தில் மத்திய அரசு ஸ்தாபனங்கள் எல்லாம் ஏராளமாக அந்த இடத்தில் இருந்தன. ஒரு உதாரணத்துக்கு HAL, NAL, HMT இப்படியெல்லாம், BEL இப்படியெல்லாம். அதற்கு தக்க போட்டி கொடுத்தது சென்னை மாநகரம். ஏனென்றால் இந்த இடத்தில் அப்பொழுதே TVS, அமால்கமேஷன்ஸ், ராணே, முருகப்பா, அதற்கு பிறகு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, CVRD இப்படியெல்லாம் பெரிய அளவில் தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் இருந்தன. கடைசியில் சென்னையிலேயே நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அரசு வந்தது. அப்பொழுதுதான் ஏராளமான ஒரு நிலப்பரப்பு முல்லம் நடுவாக்கரை அப்படிங்கிற கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் இந்த ட்ரேட் ஃபேரை நடத்துவதற்காக டெவலப்மெண்ட் எல்லாம் ஆரம்பித்தது. அந்த காலத்தில் இந்தியாவுக்கும் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்த நாடுகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. உதாரணத்திற்கு USSR, யுகோஸ்லாவியா, செக்கோஸ்லோவாக்கியா இவர்கள் எல்லாரும் இந்த இடத்தில் வந்து பெவிலியன்கள் எல்லாம் போட்டார்கள். அதே மாதிரி இந்தியாவில் இருந்த அத்தனை மாநிலங்களும் இந்த இடத்தில் வந்து பெவிலியன்கள் எல்லாம் எழுப்பின. அதற்கு பிறகு கண்காட்சிக்கு வேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும்பியது. அப்பொழுதுதான் சர் M. விஸ்வேஸ்வரையா அவர்களுடைய பெயரில் 135 அடிக்கு ஒரு டவரை எழுப்பலாம் என்ற முடிவுக்கும் வந்தார்கள். இந்த பாட்டே எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது? பின்புறத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் மைசூர் பெவிலியன் வருகிறது. அதற்கு பிறகு கேரளா பெவிலியன் வருகிறது. மாநிலங்கள் எல்லாம் அந்த காலத்தில் சென்னையில் வந்து அவர்களுடைய பெவிலியன்கள் எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கண்காட்சியில் ஒரு பெரிய டவர் ஒன்று எழுப்பப்பட்டது. அதுதான் விஸ்வேஸ்வரையா டவர். சர் M. விஸ்வேஸ்வரையா இந்தியாவில் ஒரு பெரிய அளவில் இன்ஜினியராக இருந்தவர். மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா அவருக்கு நினைவு சின்னமாக எழுப்பப்பட்டது இந்த டவர். 135 அடியில் எழுப்பப்பட்ட இந்த டவர். இதற்கு ஒரு முன்னோடியும் சென்னையில் இருந்தது. 1915 வருடம் இதே போல சென்னையில் ஒரு தொழிற்கண்காட்சி நடந்தது. அது தீவு திடலில் நடந்தது. அப்பொழுதும் இதே போல அந்த இடத்தில் ஒரு டவர் எழுப்பப்பட்டது. ஆனால் அது மரத்தினால் செய்யப்பட்ட டவர். அதற்கு மேலே போய் அங்கிருந்து சென்னையை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு கட்டணமும் இருந்தது. ஆனால் அதே போல 1968 வருடம் நடந்த இந்த கண்காட்சியில் கான்கிரீட்டால் செய்யப்பட்ட டவர். ஆனால் இதற்கு கட்டணம் எல்லாம் கிடையாது. இலவசமாகவே மாடி வரையில் போய் சென்று அங்கிருந்து சென்னையை சுற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் அடுத்தது வருவது அந்த டவர் தான். இப்பொழுது அது எங்கிருக்கிறது? அதை சுற்றி ஒரு பூங்காவை வளர்த்து அதற்கு டவர் பார்க் என்ற பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் 1968 வருடம் அந்த டவர் எப்படி இருந்திருக்கிறது என்றே நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இந்த டவரை டிசைன் செய்தவர் யாஹ்யா சி மர்ச்சன்ட் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட். இவருக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த இடத்தில் முகமது அலி ஜின்னா அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு மேல் அந்த இடத்தில் எழுப்பப்பட்ட கட்டிடத்தையும் இவர்தான் டிசைன் செய்தார். இந்த டவர் 1968 வருடம் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த திரு VV கிரி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த டவருக்கு மேல் சென்று சென்னை நகரை பார்ப்பதற்கு ஏராளமாக கூட்டம் கூடியது. இப்பொழுது அந்த டவருக்கு நீங்கள் சென்றீர்களானால் அதை திறந்து வைத்த பிறகு அந்த இடத்தில் நினைவு சின்னமாக இருக்கிற பலகையை இப்பொழுதும் பார்க்கலாம். ஆனால் அந்த டவர் மேலே ஏறி யாரும் செல்வதாக நமக்கு தெரிய வரதில்லை. இந்த பெவிலியன்களுடைய டிசைன் எல்லாம் நாம் பார்த்தோமானால் நவீன பாணி, அதாவது மாடர்னிஸ்ட், ப்ரூட்டலிஸ்ட் ஸ்டைல் என்றெல்லாம் கூறுவோம். அப்பொழுது இருந்த சோவியத் ரஷ்யாவில் இருந்த கட்டிடக்கலையை பின்தொடர்ந்தே எழுப்பப்பட்ட பெவிலியன்கள் எல்லாம். இதை போல இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதே அண்ணா நகருக்கு சென்றோமானால் இப்பொழுதும் அந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேரோட நுழைவு வாயில் அப்படியே இருக்கிறது. அதற்கு அருகே ஒரு பெரிய கான்கிரீட் பலகை, அதில் தொழிற்சின்னமாக இருக்கிற ஒரு பெரிய வரைபடமும் இருக்கிறது. இதை நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். சரி, கிழக்கு ஐரோப்பிய பாணியில் எழுப்பப்பட்ட பெவிலியன்கள் என்று கூறிவிட்டீர்கள். இதற்கு தமிழகத்தில் இருக்கிற சின்னங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது? இந்த இடத்தில் ஒரு கோபுரமும் எழுப்பப்பட்டது. அதே போல ஒரு கோவில் தேரும் எழுப்பப்பட்டது.
அந்த தேருக்கு அருகே திரு சிவாஜி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பெயரும் டான்ஸ் ஆடுவதைப் போல் ஒரு காட்சியும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த காலத்தில் இந்தியாவிலேயே குடும்ப கட்டுப்பாடு என்று முதல் முறையாக அப்பொழுதுதான் வந்தது. 1960களில் ஜன நெரிசல் ஏராளமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு மத்திய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாட்டை, அதாவது ஃபேமிலி பிளானிங் என்பதை ப்ரமோட் செய்ய ஆரம்பித்தது. அதனால் ஃபேமிலி பிளானிங்கிற்கும் தனியாக அப்பொழுது ஒரு பெவிலியன் இந்த கண்காட்சியில் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு எதிரே திரு நாகேஷ், மனோரமா அவர்கள் 2 பெயரும் டான்ஸ் ஆடும் பொழுது அந்த பாட்டில் வரும் வரிகள் எல்லாமே வந்து குடும்ப கட்டுப்பாட்டை எடுத்து கூறுவதாற் போலவே இருக்கின்றன. அடுத்தது நாம் பார்ப்பது தாய்லாந்து பெவிலியன். அதாவது ஆசிய நாடுகள் எல்லாம் அந்த இடத்துல பெவிலியன் எல்லாம் போட்டு விட்டிருந்தன. இந்த தாய்லாந்து பெவிலியன் என்பது விஸ்வேஸ்வரையா டவர் போல இப்பொழுதும் அதே இடத்தில் இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? லேடிஸ் கிளப்பாக இருக்கிறது. அதே போல ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவங்கோர் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ரசாயன பொருள் தயார் செய்யும் ஒரு கம்பெனி, அவர்களுடைய பெவிலியன் தான் நாளடைவில் அண்ணா நகர் கிளப்பாக மாறிவிட்டது. 1968 ஆண்டு ஜனவரி 12 இந்த IITF திறந்து வைப்பதற்காக எல்லா திட்டமும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன் வருடம்தான் திமுக அரசு பதவிக்கு வந்தவுடனே ஜனவரி 1968 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடந்தது. இது இரண்டும் ஒரே தேதியில் நடந்தால் சரிப்பட்டு வராது என்பதற்காக IITF சில நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு ஜனவரி மாதத்தின் இறுதி பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மார்ச் 1968 வரையில் நடந்தது. ஏராளமாக கூட்டமெல்லாம் அந்த இடத்திற்கு வந்தன. அதற்கு பிறகு அந்த IITF முடிவடைந்த பிறகு திரு அண்ணா அவர்களுடைய காலமான உடனே அந்த பகுதிக்கு அண்ணா நகர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அதே இடத்தில்தான் அண்ணா நகர் காலனியும் டெவலப் ஆகிவிட்டது. இதை பாட்டில் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இந்த பகுதி எப்படி இருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. இந்த எபிசோடை முடிப்பதற்கு முன்னாடி நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்தான் டாக்டர் ஜி சுந்தரம் IAS. அரசில் பெரிய பதவிகளை எல்லாம் வகித்து குஜராத்தில் இவர் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு இப்பொழுது இவர் சென்னையில் வசித்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் இவர் மெட்ராஸ் மியூசிங்ஸ் என்னும் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். அதாவது நான் அப்பொழுது கலாட்டா கல்யாணம் என்கிற படத்தை போய் பார்த்து விட்டு வந்து விடுவேன், ஏனென்றால் IITF காட்சியெல்லாம் அந்த படத்தில் வருகிறது என்று எழுதியிருந்தார். உடனே நான் அவருக்கு ஃபோன் செய்தேன். சார், இது என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சீன் இருந்ததே எனக்கு நினைவில்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தில் போய் இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், இதோட பேக்ரவுண்டில் ஃபுல்லாக IITF எப்படி இருந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், 1960களில் குஜராத் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தது. அப்பொழுது பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியும் அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். உடனே என்னை அங்கிருந்து இங்கு டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். நான் இந்த பாண்டிச்சேரியில் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கெல்லாம் பல முயற்சிகள் எடுத்தேன். அப்பொழுது இந்த IITF சென்னையில் நடந்த பொழுது நாங்கள் ஒரு பாண்டிச்சேரி பெவிலியனும் இந்த இடத்தில் கொண்டு வந்து போட்டோம் என்று கூறினார். அந்த பாண்டிச்சேரி பெவிலியனுடைய புகைப்படமும் எனக்கு அனுப்பி வைத்தார். ஸோ டாக்டர் சுந்தரம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் எபிசோட். இந்த எபிசோடை பார்த்து லைக் செய்கிறவங்க எல்லாருமே டாக்டர் சுந்தரத்திற்கு நீங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சேனல், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரங்களில் இதே போல் சில பாட்டுகளுடைய எபிசோடெல்லாம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.